போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நமது தாய் திரு அவையானது மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் பெருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மூவொரு இறைவனில் தந்தை படைப்பவராகவும், மகன் மீட்பவராகவும், தூய ஆவி அட்சிப்பவராகவும் சாதாரண முறையில் நாம் புரிந்து கொண்டாலும், எந்த ஒரு பணியையும் எந்த ஓர் ஆளும் தனித்து செய்வது இல்லை. 3 ஆட்களும் எல்லாவற்றிலும் இணைந்து செயல்படுகின்றனர். இறைவன் மனிதரோடு உறவாடுவதன் மூலம் நமக்கு தனது இருப்பை மூவொரு கடவுளாக வெளிப்படுத்துகிறார். நம்மை அன்பின் வழியில் உறவின் வாழ்வில் நெறிப்படுத்தும் பணியில் தான் தனியாக செயல்படாமல் இறைவாக்கினர், அரசர்கள் என்று மக்களை இணைத்து கொண்டு அவர்களுக்கும் பங்கு தருகிறார். மக்களை ஒருங்கிணைக்கும் இறைவனின் ஆற்றலாகவே அவர் செயல்படுகிறார். திருமுழுக்கின் போது ஆண்டவர் மீது இறங்கி வந்து அவரை அருள்பொழிவு செய்கிறார். திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்து அவர்களை அருள்பொழிவு செய்கிறார். நமது உறவுகளும் கூட்டு வாழ்வும் மூவோர் இறைவனின் வழியில் அமைய வேண்டும். யார் பெரியவர் என்ற போட்டிக்கெல்லாம் சுயநலத்தின் வெளிப்பாடுகள். அன்பில் இணைந்த உறவில் இந்த போட்டிகளுக்கு இடமில்லை என்பதை மூவோர் இறைவன் காட்டும் வாழ்வியல் உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுவிக்கிறது. நான் என்ற நிலை மாறி நாம் என்ற உணர்வு கொள்ளும்போது மட்டுமே நாமும் மூவொரு கடவுளின் அடையாளம் ஆவோம் என்பதை மனதில் இருத்தி நாம் என்ற உணர்வோடு வாழ அருள் கேட்போம். தந்தை, மகன், தூய ஆவியார் என்னும் கூட்டு தத்துவம் நம்மில் இருக்கும் பகைமை எண்ணங்களை நீக்கி சுயநலத்தை போக்கி நட்புறவில் வாழ தேவையான அருள் வேண்டி இணைவோம் இந்த அன்பின் திருப்பலியில். மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனி தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும்
ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய்மை வெகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஒன்றித்து வாழ்வதற்கான அருளை கொடுக்கிறார். அந்த அருளின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பணித்தலங்களில், நாம் சந்திக்கின்ற உறவுகளோடு இறைவனுடைய அன்பை பகிர்கின்ற களங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தூய அன்போடு வாழ்வதற்கான அருளையும் இறை மதிப்பீடை நம்முடைய உள்ளத்தில் பதித்து சிந்திக்கின்ற இறை அன்பையும் பகிர்ந்து வாழுகின்ற கொடைகளையும் ஆண்டவருடைய பாதம் கேட்கிற வேளைகளை குறைகளோடு நாம் வந்திருக்கின்றோம். பலவீனத்தோடு நாம் ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கின்றோம். மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்தருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே,
இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீரென ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 22 முதல் 31 வரை. இறைவனின் ஞானம் கூறுவது, ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்பட்டு முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண்துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலை நிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூயாவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 உயிருள்ள வார்த்தைகள் 12 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருத்துவ தேவன் என்று மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் தாயாம் திரு அவை நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய அன்பு எவ்வாறு பகிர்ந்து ஆசீர்வதிப்பாக கொடுக்கப்படுகிறது என்பதை தெள்ளந்தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. மறை கல்வியிலே மறை போதலிலே நாம் சிறுவயதில் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கலாம். தந்தை கடவுளா? ஆம், கடவுள்தான். சுதன் இயேசு கிறிஸ்து கடவுளா? கடவுள்தான். தூய ஆவியானவர் கடவுளா? கடவுள்தான். அப்படின்னா 3 கடவுளா? இல்லவே இல்லை. ஒரே கடவுள், ஒரே அன்புறவு கொண்டவராய், ஒரே ஞானம் கொண்டவர்களாய், ஒரே திருவுளம் கொண்டவர்களாய், ஒரே வல்லமையோடு ஒரே கடவுளின் தன்மை கொண்டவர்களாய் நம்மை தந்தை மகன் தூய ஆவியாருடைய உடனிருப்பால் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் விவிலிய பார்வையிலே கண்ணோக்கி பார்த்தோம் என்றால் பொதுவாக சொல்வார்கள், பழைய ஏற்பாட்டை தந்தையாகிய கடவுளுடைய வழிநடத்துதல், யாவே இறைவனுடைய வழிநடத்துதல். 4 நற்செய்தியை இயேசு கிறிஸ்துனுடைய உடனிருப்பின் பிரசனத்தை இயேசு கிறிஸ்துனுடைய வழிநடத்துதல். திருத்துதர் பணிகளிலிருந்து தொடர்ந்து இந்நாள் வரை 2000 ஆண்டுகள் தொடர்ந்து வரை தூய ஆவியாருடைய உடனிருப்பு என்று சொல்லுவார்கள். இவ்வாறு இறைவன் நம்மோடு பயணிக்கின்ற வேளையிலே அவர் எவ்வாறு
பழைய ஏற்பாட்டிலிருந்து படைத்த இறைவனாக, ஒவ்வொருவரையும் வழிநடத்திய இறைவனாக, கடந்து நமக்குள் வாழுகின்ற இறைவனாக, விடுதலை பயண நூலிலே எவ்வாறு இஸ்ரேல் மக்களை முழுமையாய் விடுவித்து காத்து வந்த இறைவன், சீனாய் மலையிலே வாக்கின் ஆசீர்வாதத்தை கொடுத்த இறைவன், 10 கட்டளைகளை மட்டுமல்ல ஆசீர்வாதத்தின் வழிநடத்துதலை நமக்கு கொடுத்த இறைவன், புதிய ஏற்பாட்டில் நம்மோடு உடன் பயணித்த வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று எம்மானுவேலாக, நம்மோடு வாழுகின்றவராக, நம்மை வாழ வைக்கின்றவராக, நம்மை தொடர்ந்து நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவராக இருக்கிற இறைவனுடைய பிரசனத்தில் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீங்கள் ஆலயங்களாக இருக்கிறீர்கள், தூய ஆவியாருடைய ஆலயங்களாக இருக்கிறீர்கள் என்று நமக்கு கொடுக்கிற அருள் வாக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27வது இறைவசனத்தில் எவ்வாறு, என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார், தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார், மகனும் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவரும் அன்றி வேறெவரும் தந்தையை அறியார் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தைகள். நாம் வார்த்தையான இறைவனை நாம் முழுமையாய் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா? இறைவன் இந்த தூய வழியின் வழியாக இந்த நேரத்திலே நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார், உரையாடி கொண்டிருக்கின்றார், நம்மோடு கதைத்து தன்னுடைய அன்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். செபிக்கின்ற மக்களாக இருப்பதை தாண்டிலும் விசுவாசத்தின் மக்களாய் வாழ அழைக்கின்றார். எவ்வாறு திருத்துவ தேவன் ஒரே குடும்பமாக தந்தை மகன் தூய ஆவியானவர் குடும்ப சூழலில் இருந்து நம்மை வழிநடத்துவது போல நாமும் நல் குடும்பங்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இதோ பழைய ஏற்பாட்டில் தொபியா புத்தகத்தில் 8வது அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள இறைவசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், எவ்வாறு தொபித்து சாராள் குடும்பம் செபிக்கின்ற நல் குடும்பங்களாக இருந்தது. தங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீக்குவதற்கு நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற குடும்பமாக இருந்தது போன்று இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ஒன்றிணைந்து உறவுகளுக்கிடையே நல் குடும்பங்களாக, தாய் தந்தை பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவில் நல் குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கிற பொழுது, திளைக்கின்ற பொழுது கடவுள் நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழாவில் நாம் எப்பொழுதும் கடவுளுடைய தன்மையை படைப்பின் துவக்கத்திலேயே, படைப்பின் உச்சமாக படைத்திருக்கின்ற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய பிரதிபலிப்பாக வாழ அழைத்திருக்கின்றார். இயேசு செய்த ஒவ்வொரு புதுமையிலும், நீ நம்பினாய், நீ குணம் பெற்றாய், நீ விசுவசித்தாய், நீ விரும்பியபடி நடக்கும் என்று கூறிய இயேசு இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் விசுவாசத்தின்படி, ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துகின்றோமா? உண்மை, நேர்மை, நீதி இதையெல்லாம் வார்த்தையில் அல்ல வாழ்வாக்குகின்ற பெற்றோர்களாக, பிள்ளைகளாக இருக்கின்றோமா? உண்மையுள்ள தந்தை தன்னுடைய மகனை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தை உண்மையின் பாதையில் வழிநடத்த முடியும். பொய் சொன்னால் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிகிறது. ஆனால் உண்மை பேசுகின்ற பொழுது கடவுள் உங்கள் வழியாக நீங்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்கின்றார். எவ்வாறு இயேசுனுடைய சீடர்களுடைய சீடர்களும் அந்தியோக்கு மாநகரிலே கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று அழைக்கப்பட்டார்கள். எதற்காக? கிறிஸ்துவை போன்று இரக்கம் கொண்டவர்களாக, கிறிஸ்துவை போன்று நம்பிக்கையை எடுத்து கொடுக்கின்றவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இருப்பதை பகிர்ந்தார்கள், ஒன்றிணைந்து மன்றாடினார்கள், ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வழிவகைகளை தேடினார்கள். இதுதான் ஆதி திருச்சபையினுடைய வாழ்வாக அமைந்தது.
தூய ஆவியானவர் அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவின் பொழுது எவ்வாறு இயேசுனுடைய சீடர்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாளோடு இந்த தூய ஆவியானுடைய இறங்கி வருகின்ற பொழுது அவர்கள் பெற்ற தூய ஆவியாருடைய அருள்கனிகள் தைரியத்தோடு ஆண்டவருடைய அனுபவத்தை எடுத்து ஏம்பியது போல, பேதுரு துவங்கி ஒவ்வொருவரும் எடுத்து ஏம்புவது போல உண்மையை எடுத்துரைக்கின்ற பிள்ளைகளாய் நம்முடைய குடும்பம் இருக்கிற பொழுது, குடும்பம் வாழுகின்ற பொழுது கடவுள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு தொலை தொடர்பு சாதனங்கள் என்று இருக்கின்ற சூழ்நிலைகளே வெறுமனே பல நேரங்களில் பெற்றோர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் கைபேசியிலும் அலைபேசிகளையும் நேரத்தை செலவழிக்கின்ற சூழ்நிலையில் உறவுகளுக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே உண்மையான பாசம், உண்மையான நேசம், உறவின் பந்தம் அங்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அவ்வாறு இருக்கிற பொழுது குடும்பங்கள் விட்டு கொடுக்கின்ற குடும்பங்களாக வாழ முடியும். ஒருத்தர் மற்றவர்களை முழுமையான அன்போடு, நேசத்தோடு, உண்மையான பாசத்தோடு வாழ வைக்கின்ற குடும்பங்களாக இருக்க முடியும். இன்றைய கால சூழலில் இறைவன் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். நாம் அவர் பேசுவதற்கான நேரத்தை கொடுக்கின்றோமா? நம்முடைய உள்ளத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்வை கொடுக்கிறோமா? குடும்பமாய் ஒன்றிணைந்து இறையருளை பெற்றுக்கொள்ள இந்த தூய வழியிலே செபித்திடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சீடர்களாக, சீடத்திகளாக வாழ அழைக்கின்றார். எவ்வாறு கடவுள் தன்மையில் விளங்கி இயேசு தன்னையே வெறுமையாக்கியதை பிலிப்பியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே வாசிக்க கேட்பதை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய சுயத்தை மையப்படுத்தாமல் குடும்ப உறவில் மென்மேலும் வாழ்வதற்கான வழிவகை செய்கிற பொழுது நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, நாமும் அடுத்தவர்களுக்கு சாட்சிகளாக மாற முடியும். இயேசுவின் சீடர்களாக மாறுவோம். ஆமேன். எழுந்திருப்போம், நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டும் அல்லாமல்
மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகி கிறிஸ்துவை மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து தூய ஆவியாரின் வழி நடத்துதலால் உண்மையின் வழியை நோக்கி திரு அவையை வழிநடத்தி செல்ல வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகத்துவமிக்க இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள வேறுபாடுகளை களைந்து நீதியும் சமத்துவமும் நிறைந்த புது உலகம் படைத்திடவும், மக்களின் எண்ணங்களை அறிந்து செயல்பட்டு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிடவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவமே இறைவா, நாங்கள் அனைவரும் இறை அருளின் துணையோடு இறை அனுபவத்தை பெற்றிடவும் உம்மை போல் ஒன்றாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்திடவும் நீர் காட்டும் பாதையில் நாளும் பயணித்திடவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, உலகிலுள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது வல்லமையை நிறைவாக பெற்று நற்சுகத்துடன் வாழ்ந்திடவும், மனக்கவலையால் வருந்துவோருக்கு ஆறுதலும் சுகமும் தந்து வழிநடத்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறை ஆட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவரும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திடவும் உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று மக்களின் மனங்களை மகிழ்வித்திடவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை, விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர், நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட
மேலானதே கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே நாவில் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடலிலும் கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்பு தோழமை நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடு தூய ஆவியாரோடு ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனாக குறித்து தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடு இன்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடுகின்ற போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையல்பில் ஒருமையையும் மாண்பின் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானக தூதரணிகளோடு முதன்மையான வானக தூதர்களோடு செராஃபின்களோடு ஒன்றிணைந்து ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னத
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயரை தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாராம் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்கு கன்னியும் கடவுளுடைய தாயுமான மரியாள், அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உள்ளவராக ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கின்ற இவ்வழி உலகமெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ,
எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு அணிவாய் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ நிலைகளிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உடனிருப்பினால் பலப்படுத்துகின்ற தேவன். தன்னையே பிட்டு உடைத்து தன்னுடைய ஆசிரை நமக்கு அள்ளி கொடுக்கின்ற இறைவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறோம், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலமளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிர்வர தலைவணங்கி ஜெபித்திடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனிதம் செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க வழிவகை செய்வாராக. அமைதி அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி
தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பிளவுபடா உள்ளத்தோடு வாழ சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் துணை வரவே தாயே, ஒரு நாளும் துணை மறவே, ஒரு நாளும் துணை மறவே தாயே, ஒரு நாளும் துணை மறவே. கடல் நீரில் விதந்தாலும் வானமதில் பறந்தாலும், கடல் நீரில் விதந்தாலும் வானமதில் பறந்தாலும், உலகமெல்லாம் அறிந்தாலும், உலகமெல்லாம் அறிந்தாலும், உத்தமனாய் பிறந்தாலும் ஒரு நாளும் துணை மறவேன் தாயே, ஒரு நாளும் துணை மறவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.